கடிஸ்கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா மகேந்திரா XV500. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2014 மாடல். இந்த வண்டி இந்த இன்ஜினில் ஒரு அப்நார்மல் நாய்ஸாக அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு காட்டுறேன். இந்த XV 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3,38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியோட ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் அப்நார்மல் நாய்ஸாக வருது. ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வருது, ஒயிட் ஸ்மோக்கு. அந்த ஸ்மோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் அன்பேண்டோட ஸ்மெல்லு வருது. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அன்பேண்ட் ஆகலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரில் கம்ப்ரஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நாய்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினோட ஆயில் ட்ரை பண்ணுங்கள். இன்ஜினோட ஆயில் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்லேயே எவ்வளோ பிசு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராங்க் ஷாஃப்டோட கனெக்டரோட பேரிங் தான். கிராங்க் ஷாஃப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்ஜினை தான் நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் ஆயில் பாருங்கள். இன்ஜின் ஆயில் நாய்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்ஜின் ஆயிலில் நம்ம மாற்றினா கூட வந்து பார்த்திங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு போகாது. இன்ஜினில் ஒரு வாட்டி நாய்ஸ் வந்துச்சுனாவே அந்த நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பில்டப் தான் ஆகும். இதில் ஆயிலோட கண்டிஷன் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இவங்க அந்த நாய்ஸுக்கு அப்புறம் ஆயிலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆயிலே எவ்வளோ பிசு இருக்குது பாருங்கள். இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லைன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். இந்த XV இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன் பண்ணிட்டேன். இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ தூரம் ப்ளே ஆகி தேஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ ஒரு கனெக்டரோட பேரிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்ரஸிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கனெக்டரோட பேரிங் போகும்போது பிஸ்டனோட ஹைட் டவுன் ஆகும். இதனால் இந்த சிலிண்டரில் மட்டும் பாருங்கள் கொஞ்சம் ஃபயரிங் கம்மியாக இருக்குது. மீதி சிலிண்டர்லாம் ஃபயரிங் கரெக்டாக இருக்குது. இந்த XV இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ணிட்டேன். இதோட ஷாஃப்ட் வந்து பாருங்கள், இந்த பேரிங் தான் போயிருக்கு. இது எவ்வளோ மைனஸாக இருக்குது பாருங்கள். கனெக்டரோட வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பின்னு ரொம்ப தூரம் தேஞ்சிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஷாப்புக்கு நான் அனுப்புகிறேன்.